சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம். ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வெள்ளைப்படுதல். ஸோ வெள்ளைப்படுதல் பற்றி நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் இல்லை. நார்மலாக வெள்ளைப்படுதல் இருந்தாலே ரொம்ப ஒரு கேன்சர் வந்துடும்ன்ற ஒரு பயத்துக்கு உண்டாகிறாங்க. ஸோ எப்போல்லாம் வெள்ளைப்படுதல் இருக்கோ, எந்த அளவுக்கு இருந்தால் அது நார்மல், அளவுக்கு அதிகமாக ஆகும்போது எப்போல்லாம் பாதிப்பு உண்டு பண்ணுன்றதை பற்றி தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெள்ளைப்படுதல் பார்த்தீங்க அப்படின்னா, உடல் உஷ்ணம் யாருக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப சிஸ்டமில் அதிக நேரம் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, இரவு தூக்கம் சரியாக இல்லை, ஸோ லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஆகும்போது வெள்ளைப்படுதல் இயற்கையாகவே எல்லாருக்குமே இருக்குது. பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன, வெள்ளைப்படுதல் வந்து நம்ம தீட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் வரைக்கும் நம்மளுக்கு லைட்டாக வெள்ளைப்படுதல் இருக்கும். தீட்டு முடிஞ்சு ஒரு 1 or 2 days வரைக்கும் நமக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். இது மாதிரி இருந்ததுன்னா அது நார்மல் நினச்சிக்கிறாங்க. ஆனால் மற்ற டைம்லேயும் நிறைய பேருக்கு வெள்ளைப்படுதல் இருக்குது. ஸோ இதை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நமக்கு பீரியட்ஸ் ஆகிடுச்சுன்னா ஒரு முதல் 10 நாளைக்கு வந்து அதிக அளவுக்கு வெள்ளைப்படுதல் இருக்க போகிறது கிடையவே கிடையாது. ஒரு 12வது நாள்ல இருந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 drop 2 drop அந்த அளவுக்கு வெள்ளைப்படுதல் இருக்கும். நார்மலாகவே பெண்களோட வெஜைனால வந்து ஒரு வழுவழுப்பு தன்மை, ஒரு லூப்ரிகேஷன், ஒரு மியூக்கஸ் செக்ரீஷன் இருக்கும். ஆனால் அது வந்து நம்ம பேண்டி லைன் வைக்கிற அளவுக்கோ இல்லை பீரியட்ஸ் அப்போது நம்ம பேட் வைக்கிற அளவுக்கு அதிகமாக போகும்போது மட்டும்தான் நம்ம பயப்படணும். அந்த 12வது நாள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு 5 drops ஒரு 3 drops அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் தான். இது போக நீங்கள் பேட் வைக்கிற அளவுக்கு வெள்ளைப்படுதல் இருந்ததுன்னா கட்டாயம் நீங்கள் பயப்படணும். ஸோ அதிகமாக போகும்போது எளிமையாகவே உடம்பு ரொம்ப பாடி வீக் ஆகிடுவாங்க. ஸோ உடல் அசதி, சோர்வு, இடுப்பு வலி ஜாஸ்தியாக இருக்கும். எதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவாங்கன்னு தெரியாமல் எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அருகில் இருக்கிற மருத்துவரை பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வெள்ளைப்படுதலை எளிமையாக நம்ம வீட்டில இருந்தே குறைக்கிறது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு உண்டான விஷயம் பண்ணுங்கள். ரெகுலராக மார்னிங் வந்து நீங்கள் ஒரு இளநீ எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மோர் மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கோங்க, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ், இதெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது பாடி ஹீட்டை நல்லா ரெடியூஸ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு வெள்ளைப்படுதல் குறையும். அதே போல் வாரத்தில் 2 முறை நீங்கள் ஆயில் பாத் எடுக்கும்போதும் உங்களுக்கு உடல் உஷ்ணம் குறையறது மூலியமாகவும் இந்த வெள்ளைப்படுதலை நீங்கள் தவிர்க்கலாம். ரெகுலராக தூங்குறதுக்கு முன்னாடி தொப்புல ஒரு 2-3 ட்ராப்ஸ் வந்து விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணுங்கள். காலில் நீங்கள் கால் நகங்களில் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணுறது மூலிமா உடல் உஷ்ணத்தை குறைக்கிறது மூலியமாகவும் நீங்கள் இந்த வெள்ளைப்படுதல் ஒரு முழுமையான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். ஸோ வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு ஜூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஆலோவேரா எடுத்துக்கோங்க. ஆலோவேராவை ஒரு 7 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் மார்னிங் நீங்கள் குடிக்க போகிறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கண்ணாடி டம்ளரில் வச்சுடுங்க. அதை நல்லா அடுத்த நாள் மார்னிங் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு ஜூஸ் மாதிரி ஒரு 1 வீக் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே வெள்ளைப்படுதல்லேருந்து ஒரு முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் வெள்ளைப்படுதல் இருந்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு 2-3 drops வருதுன்னா ப்ராப்ளம் இல்லை. பேட் வைக்கிற அளவுக்கு இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஆனால் வெள்ளைப்படுதல் இருக்கிறவங்க ஸ்மெல் வருது, சிலர் வந்து ஸ்மெல் வருதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை அணுகிறது ரொம்ப அவசியம். நம்ம திருவண்ணாமலையில் வணக்கம், நான் டாக்டர் கனிமொழி பேசுகிறேன். சிவ மருத்துவமனை சார்பாக மாதந்தோறும் இலவச மருத்துவ முகாம் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துட்டுருக்கு. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பலனடைஞ்சிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அடுத்து நம்ம மாபெரும் இலவச மருத்துவ முகாம் வந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி காலை 9 மணியிலிருந்து மதியம் வந்து 1 மணி வரை நடைபெற இருக்கிறது. இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமோட சிறப்பம்சம் என்னன்னா, சக்கரவியாதி, மூட்டுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தைராய்டு, பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், நாள்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும், குழந்தையின்மை உட்பட எல்லா வியாதிகளுக்கும் மருத்துவ ஆலோசனை முற்றிலும் இலவசம். அனைத்து வியாதிகளுக்கும் அடிப்படையான உள்ள மருந்துகள் முற்றிலும் இலவசம். இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொள்ள விருப்பமானவங்க கீழ்கண்ட நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யறது ரொம்ப அவசியம். உங்கள் இழந்த ஆரோக்கியத்தை மீண்டும் பெற சிவ மருத்துவமனை சார்பாக நடைபெறும் இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆரோக்கியம் வரமாக சிவம் மருத்துவமனை.